முதல்ல உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கதிர் பாரதி. அந்த பெயரில் தான் நான் கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் பத்திரிகையாளனும் கூட. என்னுடைய இயற்பெயர் ஆ செங்கதிர் செல்வன். நான் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் முத்தியூரக்கண்டியம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். இது ஒரு கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இது ஒரு இடதுசாரி கொள்கை பற்றும் விவசாய வாழ்வையும் பின்னணியாக கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மூத்த ஆண் குழந்தை நான். கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு எல்லாமே திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கல்லூரி படிப்பு திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வேதியியல் துறை மாணவனாக நான் படிச்சிருக்கேன். நான் இதுதான் என்னை பற்றி சொல்லணும்னா இது ஷார்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன். இது அதன் பிறகு இலக்கியத்தில் ஆர்வம்ங்கிறது தானாக படிக்கிறது மூலமாக ஏற்பட்ட ஒரு ஆர்வம் தான். இலக்கியத்தில் ஆர்வம். இப்போ என்னுடைய குடும்பமும் எங்களுடைய தாய் மாமா குடும்பமும் இடதுசாரி கொள்கை பெற்றுள்ள குடும்பம், சிபிஎம் குடும்பம். அங்கே நிறையா செம்மலர் பத்திரிக்கை வரும், அப்புறம் ஜனசக்தி பத்திரிக்கை வரும், தீக்கதிர் பத்திரிக்கை வரும், தாமரை இதழ் வரும். நிறையா புத்தகங்கள் மாமா வீட்டில் எங்கள் வீட்லேயும் சரி மாமா வீட்லேயும் சரி புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருந்தாங்க. நிறைய புத்தகங்கள் கிடச்சிது எனக்கு. முதல்ல அங்கே ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற அவருடைய நாவல் தான் நான் முதலாக படித்த ஒரு இலக்கிய ஆக்கம் அப்படின்னா நம்ம அதை தான் சொல்லணும். நான் இப்போ ஒரு 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெருசாக அந்த நாவலை பற்றின புரிதல் அன்னைக்கு இல்லைன்னா கூட அதை ரொம்ப வாசிக்கிற ஒரு மனநிலையும் சூழலும் இருக்க தான் செஞ்சது. அதுதான் அதன் பிறகு தான் எனக்கு அங்கே கந்தனுடைய கவிதைகள் அறிமுகமாகுது, கல்யாண்ஜியுடைய கவிதைகள் அறிமுகமாகுது, கலாப்பிரியாவோட கவிதைகள் அறிமுகமாகுது. அப்படியே தொடர்ச்சியாக வரும். கல்லூரி போகும்பொழுது என்னோடய சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அந்த லைப்ரரியில் தான் முதலாக இமயத்தோட கோவேறு கழுதைகள் அந்த புத்தகமும் மனுஷியபுத்திரனுடைய நீராலானது கவிதை தொகுப்பும் கிடைக்குது. இது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அல்லது இதுதான் இலக்கியம் அல்லது இலக்கிய வடிவம் அப்படிங்கிறது, இதுதான் கவிதை, இது கவிதை வடிவம் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக பார்வையை மாற்றினதில் ரொம்ப முக்கியமான பங்கு மனுஷியபுத்திரனுடைய நீராலானது கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்னுடைய கவிதை செயல்பாட்டில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்தின புத்தகம் அது. அதன் பிறகு மொழியாலும் சொல்முறையாலும் என்னை ரொம்ப பாதித்தது யுமாவாசியோட அமுத பருவம் வளம்புரியாய் அணைந்ததொரு சங்கு அப்படின்னு அவருடைய கவிதை தொகுப்பு. இன்றைக்கும் சரி கவிதை வாசிக்க வர்ற வாசகர்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய, பெண்கள் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு கவிதை புத்தகமாக இருக்குதுன்னா அது யுமாவாசியோட அமுத பருவம் வளம்புரியாய் அணைந்தது ஒரு சங்கு அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பாக சொல்லலாம். இப்படியான தொடர்ச்சியான கவிதை வாசிப்பு, பத்திரிகை பணி, இதையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2006 காலகட்டங்களில் நான் கல்கி பத்திரிகையில் நான் உதவி ஆசிரியராக வேலைக்கு சேர்றேன். அதுக்கு முன்னாடி விகடன் பிரசுரம் நிறுவனத்தில் பப்ளிகேஷனில் உதவி ஆசிரியராக ஒரு ஆண்டு காலம் வேலை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை பிரபாகர்கிட்ட சீரியலுக்கு திரைக்கதை வசனம் எழுதுறதில் உதவியாளராக கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் வேலை பார்த்தேன். இப்போ சன் டிவியில் ஒரு சீரியலுக்கு திரைக்கதை வசனம் அமைக்கிறதுல உதவியாளராக இருந்தேன். அப்புறம் தெலுங்கில் மூக மனசுலு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்தது. அதுக்கு நாங்கள் இங்கே தமிழில் திரைக்கதை வசனம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அவங்க தெலுங்கில் மாற்றிப்பாங்க. அப்படியான ஒரு சூழலில் அப்புறம் கல்கி பத்திரிகையில் வேலைக்கு சேர்றேன். கல்கி பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்த பிறகு அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது தான் 2012ஆம் ஆண்டு என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு புதிய எழுத்து பதிப்பகம் சார்பாக வெளிவருது. புதிய எழுத்து மனோன்மணி தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை கொண்டு வர்றாரு. அந்த கவிதை தொகுப்போட பேர் மெஸ்ஸியாவுக்கு 3 மச்சங்கள். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 12-13 வருஷம் நான் கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அதன் பிறகு இத்தனை ஆண்டு கவிதை செயல்பாடுகளுக்கு பிறகு தான் 12-13 வருஷங்களுக்கு பிறகு தான் என்னுடைய முதல் தொகுப்பே வந்தது. அந்த முதல் தொகுப்பு அது ஒரு பரவலான வாசிப்புக்கு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த முதல் தொகுப்புக்கு 5 முக்கியமான விருதுகள் கிடைச்சிச்சு. அந்த தொகுப்புக்கு அந்த முதல் தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது 2013ஆம் வருஷம் அந்த தொகுப்புக்கு கொடுத்தாங்க.
தமிழ் கவிதையில் முதலாக சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வான புத்தகம் என்னுடைய மெஸ்ஸியாவுக்கு 3 மச்சங்கள்ங்கிற முதல் கவிதை புத்தகம். அதன் பிறகு நான் ஆனந்த விடனில் தலைமை உதவி ஆசிரியராக வேலைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் 2013 பின்னாடி மாதங்களில். அப்போது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய 2வது கவிதை தொகுப்பு வெளியே வந்தது. முதல் கவிதை தொகுப்பு மெஸ்ஸியாவுக்கு 3 மச்சங்கள் வந்து சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அந்த விருது, ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது, களம் புதிது கவிதை விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் இலக்கிய விருது, இந்த மாதிரியான முக்கியமான விருதுகளுக்கெல்லாம் தேர்வாகி ஒரு பரவலான ஒரு நவீன இலக்கியத்துக்குள்ளே கவிதை வாசகர்கள் நவீன இலக்கிய வாசகர்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்ததுன்னா அந்த புத்தகம் தான். 2வது புத்தகம் ஆனந்தியின் பொருட்டு தாழ பறக்கும் தட்டான்கள் எனக்கு நிறையா புதிய வாசகர்களை கொண்டு வந்து சேர்த்தது, புதிய நண்பர்கள், புதிய கவிதை வாசகர்களை கொண்டு வந்து சேர்த்ததில் ஆனந்தியின் பொருட்டு தாழ பறக்கும் தட்டான்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. அது 2016ஆம் வருஷம் வந்து சுஜாதா கவிதை விருது, உயிர்மை சுஜாதா கவிதை விருது, வாசகசாலை கவிதை விருது பெற்ற அந்த புத்தகம். இந்த புத்தகமும் முதல்ல வந்த புத்தகத்திலிருந்தும் சில கவிதைகளை எடுத்து தஞ்சாவூரில் இருக்கிற குந்தவை நாச்சியார் தன்னாட்சி கல்லூரியில் பாடமாக வச்சுருந்தாங்க. முதல் ஆண்டு மாணவர்களுக்கு பாடமாக வச்சுருந்தாங்க. அந்த புத்தகங்கள் அதில் மெஸ்ஸியாவுக்கு 3 மச்சங்கள்ங்கிற அந்த புத்தகத்தை கேரளாவில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு பாடமாகவும் ஒரு 3 ஆண்டு இருந்தது. அதன் பிறகு நான் வந்து கல்கி ஆனந்த விடலிருந்து கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்து நான் வந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளராக புனைவு பிரிவில் நான் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எழுதின புத்தகம் வந்து உயர்திணை பறவை அப்படின்ட்டு. இந்த காலகட்டங்களில் நான் வந்து ஒரு புதிய பதிப்பகமும் ஆரம்பித்தேன். இந்த பதிப்பகத்தோட பேர் இன்சொல் வெளியீடு. அந்த இன்சொல் வெளியீடிலிருந்து அது வந்து முழுக்க எனக்காக ஆரம்பிக்கப்பட்ட, என்னுடைய புத்தகங்களை வந்து பதிப்பிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பதிப்பகம் அது. அதில் என்னுடைய 3வது கவிதை தொகுப்பு உயர்திணை பறவை புத்தகம் வெளிவந்தது. அது வந்து தமிழ்நாடு அரசு விருது பெற்றது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுடைய அந்த கலை இலக்கிய மன்றம் அதனுடைய கவிதை விருது, அப்புறம் அது மாதிரி நிறையா விருதுகள், சௌமா இலக்கிய விருது, படைப்பு இலக்கிய விருது, அப்புறம் ஜிஆர் தாமோதரன் படைப்பு இலக்கிய பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபா பரிசு, இப்படியான பரிசுகளுக்கு தேர்வானது. அதன் பிறகு இப்போது அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருந்தது அப்படிங்கிற என்னுடைய 4வது கவிதை தொகுப்பு. என்னுடைய நண்பர் அஜயன் பாலா, அவர் வந்து நான் கல்கியில் வேலை பார்க்குற காலகட்டத்திலேருந்தே எனக்கு பழக்கம். அவர் நாதன் பதிப்பகத்தில் பெரும்பாலும் வந்து உரைநடை சிறுகதை வெளியிடுவாங்க, நாவல் வெளியிடுவாங்க, சினிமா சம்மந்தப்பட்ட அயல் சினிமா, தமிழ்நாட்டு சினிமா இது சம்மந்த புத்தகங்கள் தான் வெளியிடுவாங்க. முதலாக அவர் வந்து கவிதை தொகுப்பு அப்படின்னு வெளியிட்டது என்னுடைய கவிதை தொகுப்பு 2வது கவிதை தொகுப்பாக வெளியிட்டாங்க நாதன் பதிப்பகத்தில். முதல் கவிதை தொகுப்பு ஸ்ரீநாசனுடைய குறு 36 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவத்தில் தான் கொண்டு வரதா இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் பார்த்துட்டு இந்த வடிவத்தில் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாதன் பதிப்பகத்தில் என்னுடைய 60 கவிதைகள், அம்மா குறித்து நான் எழுதின 60 கவிதைகள் தொகுத்து நாதன் பதிப்பகத்திலே 2வது கவிதை தொகுப்பாக இதுக்கு வந்திருக்கு. இதுக்கு கிடைச்ச வரவேற்பு, இதுக்கு கிடைச்ச அங்கீகாரம், இது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி சோஷியல் மீடியாவில், இந்த விர்ச்சுவல் மீடியாவில் இதுக்கு கிடைச்ச வெளிச்சம், இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னார்னா, நாதன் பதிப்பகத்தில் இனி கவிதை புத்தகமும் நான் போடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு முடிவுக்கும் வந்து அந்த நாதன் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் நண்பர் அஜயன் பாலா வந்திருக்கார். அதற்கு இந்த புத்தகமும் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இதன் பிறகு இன்னொரு கவிதை தொகுப்பு ரெடியாக இருக்குது, அப்புறம் ஒரு கட்டுரை தொகுப்பு ரெடியாக இருக்குது, ஒரு சிறுகதை நூலும் ஏறக்குறைய எழுதிட்டேன். இது எல்லாமே வருகிற காலகட்டத்தில் ஒரு குறுங்கதைகள் இதெல்லாமே வருகிற காலகட்டத்தில் அடுத்தடுத்து என்னுடைய இன்சொல் பதிப்பகம் மூலமாக வர்றதுக்கு தயாராக இருக்குது. உடனடியாகவே இப்போ சமீபமாக இப்போ இந்த சித்திரை 1 வந்து அடுத்த என்னுடைய 5வது கவிதை தொகுப்பு வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு அதை நோக்கி இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம். பொதுவாகவே உரைநடை, நாவல், சிறுகதைகளை காட்டிலும் கவிதை எழுதுறதுக்கு ஒரு சூழல் அமைக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, சில பேர் தனிமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான சூழலை உங்களை சுற்றி அமைச்சிருக்கீங்க? இல்லை, பெரும்பாலும் நான் பத்திரிகையில் வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு பழக்கம் அல்லது எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. நெருக்கடியான காலகட்டங்களில், நெருக்கடியான சூழலில், நெருக்கடியான ஒரு மனநிலையில் நம்மளுடைய க்ரியேட்டிவ் வந்து அதிகமாக ஒர்க் ஆகும்
அப்படிங்கிற ஒரு 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 எண்ணமும் இருக்குது, ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதுக்கான உதாரணங்கள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய நெருக்கடியான காலகட்டங்களில் தான் என்னுடைய முக்கியமான நெருக்கடியான காலகட்டங்கள் தான் நெருக்கடியான ஒரு மனநிலை, நெருக்கடியான வேலை சூழலுக்கு இடையிலே தான் நான் வந்து என்னுடைய முக்கியமான கவிதைகள், முக்கியமான கட்டுரைகள் இதெல்லாமே நான் வந்து அப்படி தான் எழுதியிருக்கேன். நான் இதுக்குன்னு தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து எழுதுறது, குடும்பத்தை விட்டுட்டு ட்ராவல் பண்ணி போய் உட்காந்து எழுதுறது, அல்லது தனிமையில் போய் அப்படி இருக்கிறது, அல்லது இந்த இடத்துல இப்படி உட்காந்து இப்படி எழுதுனா தான் எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் கட்டுப்பாடும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த இடத்துலையும் எப்போவும் கவிதை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அல்லது கவிதை எழுதுகிற மனநிலை வந்துச்சுன்னா அது எந்த வேலைகளுக்கு மத்தியிலையுமே வந்து நான் வந்து கவிதை எழுதியிருக்கேன். சில நேரங்களில் வந்து பத்திரிகை வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனந்த விடனில், கல்கியில் பத்திரிகை வேலை, அந்த இஷ்யூ முடித்து பிரிண்ட்டுக்கு அனுப்ப போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட டப்புன்னு ஒரு கவிதை ஒன்று தோணும். கடகரகரன்னு ஒரு பேப்பரில் குறித்து வச்சுட்டு அதன் பிறகு அந்த வேலை முடிஞ்ச பிறகு நம்ம அதை வேறு ஒரு அந்த ஃபார்மேட்லேயே அல்லது இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த கவிதைகள்லாம் எழுதுறதுக்கான ஒரு சூழல்லாம் கிடச்சிருக்கு. இந்த சூழலில் இப்படி ஒரு குறிப்பிட்ட சூழலில் உட்காந்து தான் நான் கவிதை எழுதுவேன் பண்ணுவேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த சூழல்லையுமே எந்த நேரத்துலையுமே கவிதை எழுதக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு வேட்டை நாய் வந்து எப்போவுமே வந்து தன்னுடைய வேட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்த வேட்டை கண்களோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்பேரியனோட மனநிலையோடு தான் நான் வந்து எனக்கு கவிதைக்கான கச்சா பொருளை நான் பார்க்குற காட்சியிலிருந்தும், பேசுகிற சக மனிதர்கள் பேசுகிற பேச்சிலிருந்தும், படிக்கிற புத்தகங்கள்ல இருந்தும், அல்லது இன்னொரு நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுற கவிதைகளிலிருந்துமே எனக்கான கவிதையை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அல்லது அப்படியான ஒரு கவிதைகள் தான் எழுதுறேன்னு தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரி எனக்கு வந்து ஒரு என்னுடைய மண்ணை நோக்கியும் மக்களை நோக்கியுமான கவிதைகளை வந்து எழுதுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இன்ஸ்பயராக எனக்கு இருந்தது வந்து யுகபாரதி, கவிஞர் யுகபாரதின்னு தான் சொல்லணும். அவருடைய மணப்பத்தாயம், தெப்பக்கட்டை, பஞ்சாரம் இந்த கவிதைகள்லாம் வந்து நான் இருந்த அந்த மண்ணையும் மக்களையும் அங்கே நிலவிய விவசாய வாழ்க்கைகளையும் அதெல்லாமே என்னுடைய சொற்களாகவும் படிமங்களாகவும் காட்சியாகவும் கவிதையாகவும் அல்லது ஒரு பெரிய தீமாகவும் கொண்டு வந்து என்னுடைய கவிதைகளை வைக்கிறதுக்கு அது அவருடைய கவிதைகள் முக்கியமாக இந்த 3 புத்தகம் பஞ்சாரம், தெப்பக்கட்டை, மணப்பத்தாயம் இந்த 3 புத்தகங்களும் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான புத்தகங்களாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த நேரமும் கவிதை எழுதுவதற்கான ஒரு மனநிலையோடு தான் இருக்கிறேன். அது வந்து ஒரு வகையில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய தொந்தரவு தான். ஆனாலும் வந்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேண்டியிருக்கும். தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மொழி ஆளுமையை வந்து அதில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான சொற்கள் பயன்படுத்துகிறாங்க. சில கவிதைகள்லாம் நம்ம படித்தோம்னாலும் ஒன்றும் புரியாது, 10 தடவை படித்தாலும் ஒன்றும் புரியாது. அதனாலேயே சில பேர் இந்த கவிதை தொகுப்பு படிக்கிறத குறைச்சிக்கிட்டே வராங்கன்றது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உங்களுடைய கவிதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு 1-2 முறை படித்தாலே ஒரு புரிதல் வருது. இந்த கட்டமைப்பை எப்படி கொண்டு வரும்? இல்லை, இது வந்துங்க நான் தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், வாசிப்பு பழக்கம் தான் இதை வந்து ஒன்று தீர்மானிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வந்து சும்மா ஒரு விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, நவீன இலக்கியத்துக்குள்ளே வந்து நீ யார் முகத்தில் முழிக்கிறியோ அதுதான் உன்னுடைய தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து முற்றான முடிவு கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எதிலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நான் குறிப்பாக யூமாவாசியோட அமுத பருவம் வளமுறையாக எழுந்தது ஒரு சங்கு, அந்த தொகுப்பு வந்து மொழியில் வந்து அவ்வளோ உச்சபட்சமான கவித்துவமான மொழிநடையில் வந்து எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு அது. ஸோ அந்த தொகுப்பு, அப்புறம் மனுஷபுத்தனுடைய நீராலானது இந்த தொகுப்பு, அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறையா படிச்சிருக்கேன் நான். ஆனாலும் வந்து எனக்கு என்னுடைய மொழியை கட்டமைக்கிறதுக்கு என்னுடைய லாங்குவேஜாக நான் இதை தேர்வு பண்ணிக்கிறதுக்கு, இன்றைக்கி நீங்கள் என்னுடைய மொழி வந்து எளிமையாக இருக்குது, என்னுடைய மொழி வந்து ரொம்ப கவித்துவமாக இருந்தால் கூட எளிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்த நோக்கி நகர்ந்து வர்றதுக்கு நான் ரொம்பவுமே வந்து உழைப்பை செலுத்த வேண்டியிருந்தது. எந்த மாதிரியான வகைமைகளில் வந்து கவிதைகள்லாம் எழுதப்படுது அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருந்தது. கூர்ந்து கவனித்து இருண்மையாக
ரொம்ப அடர்த்தியாக டென்ஸாக எழுதப்படுற கவிதைகளையும் வாசிக்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப நேரடித்தன்மையோடு எழுதப்படுற கவிதைகளையும் நம்ம வாசிக்க வேண்டியிருந்தது. புது கவிதையில் வந்து நீங்கள் வானம்பாடிகள்லாம் எழுதினாங்க இல்லையா, அந்த மாதிரியான கவிதைகளையும் நம்ம வாசிக்க வேண்டியிருந்தது. உரைநடைகளையும் நம்ம வாசிக்க வேண்டியிருந்தது. இது இப்படியான ஒரு கூட்டு வாசிப்பு முறை அல்லது உண்மையான ஒரு கூட்டு செயல்பாட்டு மூலமாக தான் நான் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அல்லது எல்லாருமாலும் சொல்லப்படக்கூடிய இந்த எளிமையான மொழியை நோக்கி நான் நகர்ந்து வந்தேன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய முதல் தொகுப்புக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருந்தது, இந்த தொகுப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா மொழி வந்து இன்னும் இலகுவாக இன்னும் ரொம்ப எளிமையாக தான் ஆகிட்டு வந்திருக்கு. இது வந்து இதில் வந்து காலத்தோட ரோலும் ஒரு பெரிய ரோல் இருக்குது. நான் எழுத வரும்பொழுது அப்போ தான் வந்து 90களுக்கு பிறகு வந்து நிறையா எல்லா ஃபார்ம்லேயுமே தொழில்நுட்பத்துலேயும் சரி, ஆர்ட் ஃபார்ம்லேயும் சரி, மற்ற வாழ்க்கை சூழலில் சமூகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு புதிய பாய்ச்சல், ஒரு புதிய வெளிச்சம் வந்த காலகட்டம். அது வந்து கவிதையிலையுமே அப்படி இருந்தது. கவிதையில் அது வரைக்குமே வந்து 90களில் வந்து ரொம்ப தீவிரமாக எழுதிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப அடர்த்தியாகவும் இருண்மையாகவுமே எழுதினாங்க. அதற்கு ஆப்போசிட்டாக நேரடித்தன்மையோடும் ரொம்ப மொழியை ரொம்ப இலகுவாக பயன்படுத்தி ரொம்ப இலக்கமான ஒரு மொழியில் எழுதக்கூடியவங்களும் இருந்தாங்க. எனக்கு அப்படி எழுதிக்கிட்டு வந்தவங்களுடைய கவிதையான யூமாவாசிகை, மனுஷேபுத்திரன், கண்டராதித்தன் இப்படியான ஆட்களுடைய கவிதைகள் வந்து என்னை வந்து அதிகமாக பாதித்ததுனால நான் வந்து அதிலிருந்து இன்னும் எளிமையை நோக்கி தான் நான் வந்து மொழியிலையும் கவித்துவத்திலையும் பயணப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் எளிமையாக எழுதுறதுங்கிறது வந்து அவ்வளவு இது எளிமையான விஷயம் கிடையாது. மகிழ்ச்சியாக இருப்பது வந்து எளிமையானது, ஆனால் எளிமையாக இருப்பது அதை விட கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு தாகூர் சொல்லுவார். அந்த மாதிரி எளிமையாக எழுதுறதுங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆக பெரும் கடினமான விஷயம். நீங்கள் ஒரு இருண்மையாக வார்த்தையை முறுக்கி போட்டு அல்லது ஒரு சென்டென்ஸை வந்து முடிக்காமல் அப்படியே வளைச்சி போட்டு கூட நம்ம எழுதிடலாம். அதுக்கு பயிற்சி இருந்ததுனாலும் எழுதிடலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு வாசிப்பிலையோ இரண்டாவது வாசிப்பிலையோ வந்து நான் அதை வந்து கடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப எளிமையானது. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்குள்ள நான் வந்து ஒரு கவிதைக்கான ஒரு பண்பாக நான் நினைக்கிறது என்னென்னா, நான் என்ன சொல்ல வர்றேனோ அந்த சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆயிடணும். அதன் பிறகு அந்த கவிதையில் அல்லது அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் செகண்ட் லேயர் எடுத்துக்கிறது, அதுக்குள்ளே சொல்லப்படுற வேறு விஷயங்களை எடுத்துக்கிறதுங்கிறது வந்து அது உங்களுடைய திறமை, அது உங்களுடைய வாசிப்பு பின்புலம், அது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு அது வந்து கன்வே ஆயிடணும். அதுக்கு கன்வே ஆகிறதுக்கு நான் நினச்சிக்கிற ஒரு மொழியில் கவிதையான ஒரு வடிவமாக ரொம்ப எளிமையாக நேரடித்தன்மையோடு எழுதணும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிப்பேன். அதுதான் எனக்குடைய கவிதைக்கான ஒரு முக்கியமான செயல்பாடாக நான் நினச்சிக்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, வாசித்தா உடனே புரிய வருது, அல்லது 2 வாசிப்பு ஒரு வாசிப்பில் நீங்கள் வந்து அதை வந்து என்னால் அதை வந்து உட்கிரகிக்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதை வந்து எனக்கான ஒரு எளிமையாக நேரடித்தன்மையோடு எழுதணுங்கிறது எனக்கே நான் வந்து வரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ இந்த நேர்காணல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே நிறைய பேருக்கு வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கும், கவிதை எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதனுடைய கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணுமா, இல்லை நம்ம எழுதுறது சரியா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்? அப்படிலாம் எதையுமே நீங்கள் வந்து முன்முடிவுகளோட எந்த கவிதையுமே அணுகாதீங்க. உங்களுக்கு இயல்பாக என்ன எழுத வருதோ அதில் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. அதுதான் உங்களை வந்து பிரதிபலிக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரபலமாக இருக்கிற அல்லது வந்து கவிதைத்துறையில் வந்து ரொம்ப வீச்சோடு இருக்கிற அல்லது இலக்கியத்தில் வீச்சோடு இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான தனித்தன்மையை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். அது வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுங்கிறது வேறு, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் இந்த துறைக்குள்ளே இலக்கிய துறைக்குள்ளே உங்களை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும். அது மொழியாக இருக்கட்டும், வெளிப்பாட்டு முறையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பேசுகிற பேசுபொருளாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் எடுத்துக்கிற கருவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தனித்தன்மை மிக்கதாக இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் வந்து இந்த துறையில் கவனிக்கப்படுவீங்க, இந்த துறையில் நீங்கள் வந்து வாசிக்கப்படுவீங்க, இந்த துறையிலிருந்து உங்களுடைய படைப்புகள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்காக வந்து மற்றவங்களுடைய வந்து நீங்கள் படித்தா பாதிப்பு இருக்காதானா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதணும். இன்னொரு விஷயம் வந்து இலக்கியங்கிறது மாபெரும் ஜனநாயகம் நிலவக்கூடிய ஒரு துறை இலக்கியம். இந்த இலக்கியத்துறையில் இன்னும் நான் வந்து ஒரு மாதிரி குருஷியலாக சொல்லணும்னா, இலக்கியங்கிறது ஒரு மாதிரி பசியோடு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு தன்னுடைய திறனாலும் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய படைப்பாலும் யார் ஒருத்தன் வந்து தீனி போடுறானோ அவனை தூக்கிக்கிட்டு இந்த இலக்கியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், மற்ற விமர்சனமாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த லிட்ரேச்சருக்கு, அந்த காலகட்டத்துக்கு, அந்த 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 சூழலுக்கு ஏற்ற அல்லது ஒரு தகுதி வாய்ந்த ஒரு படைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதுதான் அந்த தீனி கொடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மிருகம். எங்கே வந்து ஒருத்தன் தொய்வடைகிறான் அல்லது பிரதி எடுக்கிறான் அல்லது வந்து வேறு மாதிரி வந்து நகல் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எங்கே ஒருத்தன் பண்ணுறான்னா அப்போ வந்து அந்த மிருகம் அவனை தட்டி விட்டுட்டு அடுத்த ஒரு தகுதி வாய்ந்த ஒருத்தனையோ அல்லது ஒருத்தியையோ தூக்கிக்கிட்டு அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஜனநாயகம் இலக்கியத்தில் இது வந்து யாராலும் தகர்க்க முடியாத ஒரு ஜனநாயகம். நாளைக்கு ஒருத்தரை வந்து இன்றைக்கி இவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் அதே நேரத்தில் வந்து சொன்னதுக்காக ஒருத்தர் வந்து நிற்க போகிறதே கிடையாது. அவருடைய செயல்பாட்டினால தான் நிற்பார். அதனால் எதுலேயுமே தனித்தன்மையாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை, உங்களுக்குன்னு ஒரு மொழி, உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு ஒரு வெளிப்பாட்டு முறை, இது எல்லாமே வந்து செயல்படுத்திக்கணும். ஆனால் இலக்கியத்துக்குள்ளே சமீபமாக அல்லது 2500 வருடம் இலக்கிய பாரம்பரியம் உள்ள அந்த மொழியில் என்னென்ன மாதிரியான வகைமைகள் இருக்குது, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச சாதனை என்ன, அவர்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாட்டில் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது வந்து ஒரு இலக்கிய வாசகனுக்கு பலம், இலக்கியவாதிக்கு பலம், ஒரு கவிஞனுக்கு, சிறுகதையாளனுக்கு, நாவனுக்கு, எல்லாத்துக்குமே இப்படி இதனுடைய இலக்கியத்துடைய பின்னணியை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இலக்கியத்துறையில் வந்து நீடித்து நிற்க முடியாது. அதனால் இதனுடைய வரலாறு, இதனுடைய அந்த வழி இலக்கியத்தினுடைய வழிநடை, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சைமல்டேனியஸாக படைப்பில் ஈடுபடும் பொழுதும் சைமல்டேனியஸாக அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நீங்கள் வந்து நீடித்து இந்த துறைக்குள்ளே நிற்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது ஏற்கனவே நான் சொன்னது போல் உங்களுடைய இந்த அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருந்த தொகுப்பு வந்து தற்போது ரொம்ப ஒரு எல்லோராலும் வரவேற்கப்பட்டிருக்கு, வைரலாகவும் இருக்குது. ஸோ இப்போது முதல் தடவை இந்த புக்கை பார்க்குறவங்க, வாங்கி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எதனால் வாங்கி படிக்கணும், அவங்க இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? இந்த அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருந்தது இந்த புத்தகம் என்னுடைய 4வது கவிதை தொகுப்பு. அதாவது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதும் கூட அப்போது வந்து ஒன்று இப்போ இருக்கிற காங்கிரீட் வீடுகள் மாதிரியான ஒரு வீடுகள்லாம் அப்போ வந்து அவ்வளோவா கிடையாது. ஒன்று ஓட்டு வீடு இருக்கும், இல்லைன்னா கூரை வைக்கோல் போர் மேஞ்ச அல்லது கரும்பு சங்காயம் போட்டு மேஞ்ச அல்லது வேறு சீவு அப்படி போட்டு மேஞ்ச கூரை வீடுகள் தான் இருக்கும், அல்லது ஓட்டு வீடு, சீமை ஓட்டு வீடுகள் தான் இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பாம்பு வந்து வசிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு புனைவாக முன் வச்சாங்க. உண்மையாகவே சில பாம்புகள்லாம் வந்து வசிச்சிருக்கு. அந்த பாம்புக்கு என்ன பண்ணும், அந்த பாம்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மனைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கூரையிலேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது மேலத்தஞ்சையில் மனைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கீழத்தஞ்சையிலும் அதுக்கு மனைப்பாம்பு தான். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அதை வாழும் பாம்புன்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் முகட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. இப்போது விழுப்புரம் இந்த மாதிரியான நடுநாட்டு பகுதிகளில் இதை வந்து முகட்டு பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அந்த பாம்பு தீண்டி பாம்பு கொத்தியெல்லாம் வந்து இறந்துருக்காங்க. இதில் என்ன ஒரு நம்பிக்கை அல்லது என்ன ஒரு தொன்மம்னா, அந்த வீட்டில் வாழ்கிற பாம்பு வந்து தன்னை வந்து அந்த வீட்டோடைய இல்லாலாம் நினச்சிக்கும். இந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டை நிர்வகிக்கிற ஒரு பெண்ணாக அது நினச்சிக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை நிர்வகிக்கிற பெண்ணை வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக
தன்னை வந்து இந்த வீட்டுக்கான ஒரு இல்லால் அல்லது இந்த வீட்டுக்கான ஒரு தலைவியாக அது தன்னை நினச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் அந்த பாம்பு அந்த பெண்களுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த பாம்பும் பெண்ணும் ஒன்று அப்படியே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம் சரியாக பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அப்படின்னு கூட சொன்ன அந்த இதெல்லாமே சொல்லுவாங்க. அந்த பாம்பு போயிருப்பாங்க. இப்படியான ஒரு விஷயம் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டிருக்கேன், சில நேரங்களில் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நாள் நான் அந்த மனப்பாம்பு இருந்துச்சு, அந்த மனப்பாம்பு என்னை பார்த்துக்கிட்டே இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த இடத்துட்டு அந்த விழுந்தது தான் அந்த டைட்டில், என் அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அன்கான்சியஸாக விழுந்துச்சு உள்ளுக்குள்ளே. எனக்கு வந்து அப்படி ஒன்று விழுந்திருக்குங்கிறதே தெரியாது. இதை எழுத வரும்பொழுது தான் இப்படி உள்ளுக்குள்ளேருந்து அது வருது. இப்படியான ஒரு காட்சி, இப்படியான ஒரு படிமோ இல்லை இப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இது வருது. இது வருது. பெரும்பாலுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 20-25 வருஷத்துக்கு முற்பட்ட பெண்கள் வந்து எதுக்கெடுத்தாலுமே ஒரு மாதிரியான பழமொழியை சொல்லி பேசக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்போது மங்குனா மா பெருகும், பொங்குனா புளி பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கையில். அதாவது வந்து மாங்காய் அதிக காய்க்கப்பட்ட காலங்களில் வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டம் இருக்கும், புளி அதிகமாக இருக்கும் பொழுது கஷ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வாழ்ந்த வாழ்க்கையுடைய அனுபவத்தை வச்சு அப்படி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த பாம்பு என்னை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த தலைப்பு வைக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம். இதுதான் அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருந்தது. கவிஞர் ஜெயதேவன் கூட சொன்னார், என்னங்க ஒரு எங்களை த்ரில்லான ஒரு தலைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இந்த தலைப்பு வந்து ரொம்ப வாசகர்கள்ட்டையும் சரி, இந்த கவிதையை விரும்பி வாசிக்கிறவங்கள்ட்ட நல்ல ஒரு நெருக்கமாக போய் சேர்ந்தது தான் அப்படின்னு தான் சொல்லணும். இது முழுக்க வந்து அம்மாவை பற்றி எழுதப்பட்ட 60 கவிதைகள். நான் வந்து இந்த கவிதையின் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், 60ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பேன் இந்த கவிதையை. 60லேருந்து அப்படியே இறங்கு வரிசையில் ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டு போகிற கவிதைகளாக தான் இருக்கும். முழுக்க இது அம்மாவை பற்றின எழுதப்பட்ட கவிதை. ஆனால் அம்மாவை வந்து அம்மாவுடைய பாத்திரத்தை ரொமான்டிசைஸ் பண்ணி எழுதப்பட்ட இது கிடையாது. இந்த அம்மா என்கின்ற இந்த பாத்திரம் சமூகத்துக்கு என்னவா இருக்குது, ஒரு பெண் பிள்ளைக்கு என்னவா இருக்குது, ஒரு மகனுக்கு என்னவா இருக்குது, தன்னுடைய கணவனுக்கு என்னவா இருக்குது, தன்னுடைய குடும்பத்துக்கு என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகன் ஒரு விலகி நின்று ஒரு பார்த்த ஒரு பார்வை அப்படின்னு தான் இதை சொல்லணும். இப்போ நவீன கவிதை பரப்பில், இலக்கிய பரப்பில் அம்மாங்கிற ஒரு கருதுகோளுங்கிறது ரொம்ப 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 பழசான ஒரு கருதுகோள். இப்படி பழசாக இருக்கிற ஒரு கருதுகோளிலிருந்து எடுத்துக்கிட்டு நம்ம புதுசாக இதில் சொல்கிறது மூலம் புதுசாக என்ன சொல்லிட முடியும் அப்படின்னு சோதித்து பார்த்த ஒரு செயல்பாடாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வாசித்தவங்க பெரும்பாலும் வந்து சொன்னது வந்து, இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப மனசு நெகிழ்ந்து போகுது, ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு, அழாமல் இதை வாசிக்க முடியல, இப்படியான ஒரு தொகுப்பை வந்து எழுதிடணும் போல் எனக்கு தோணுது. இன்றைக்கி கூட ஒருத்தர் பழ புகழேந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் வந்து எழுதியிருக்காரு, இப்படியான ஒரு தொகுப்பை நம்ம எழுதிட முடியுமான்னு ஆசையாக இருக்குது, எழுதிட முடியுமான்னு ஏக்கமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னார். அம்மாங்கிற பழைய படிமத்தை, அம்மா என்கின்ற பழைய கருதுகோளை, அம்மா என்கின்ற ரொம்ப முக்கியமான கருதுகோளை வந்து இதுவரைக்கும் மொழியில் அம்மாங்கிற விஷயத்தை வந்து பண்ணப்பட்ட ரொமான்டிசைஸில் இருந்து ஒரு விடுவிக்கிற ஒரு செயல்பாடாகவும், அதே நேரத்தில் அம்மா என்கின்ற அந்த பாத்திரம் சமூகத்துக்கு, மற்ற குடும்பத்துக்கு, மகன்களுக்கு, மகளுக்கு, மற்ற எல்லாருக்கும் என்னவாக இருக்கிறது, என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு செஞ்சு பார்த்த ஒரு செயல்பாடாகவும் தான் இந்த தொகுப்பு இருக்குது. இதை நம்ம முழுக்க எங்கள் அம்மாவை பற்றி மட்டும் நான் எழுதலை. என்னுடைய அம்மாவுக்கு தான் அந்த புத்தகம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய அம்மாவை பற்றி மட்டும் எழுதலை. நான் பார்த்த, படித்த, கேட்ட, பழகிய அப்படி அந்த கூட்டு அம்மாக்களுடைய நினைவுகளை, கூட்டு அம்மாக்களுடைய பிம்பங்களை தான் இதில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். சமீபத்தில் நான் வந்து எழுத்தாளர் இமயத்தோட நெஞ்சறுப்பு அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று படித்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாவல். இந்த நாவல் முழுக்க நடுநாட்டு பேச்சு வழக்கில் எழுதப்பட்ட ஒரு நாவல். அது இதற்கு முன்பு நல்லா பேச்சு வழக்கில் நிறையா எழுதியிருக்காங்க. ஆனாலும் வந்து நடுநாட்டு பேச்சு வழக்கில் சமகால நவீன வாழ்வை மையப்படுத்தி, நவீன வாழ்வை
பேசுபொருளாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நாவலாக வந்து இந்த நெஞ்சறுப்பு நாவலை வந்து நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் இலக்கியம் படிக்கிற மாணவர்களும் இந்த புத்தகத்தை வந்து தவறவே விடக்கூடாத ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் ரொம்ப எளிமையான மொழி, எளிமையான நடுநாட்டு பேச்சு வழக்கு மொழி. ஆனால் இது கதை நடக்கிற காலகட்டம் வந்து 2022லேருந்து 24க்குள்ளே நடக்கிற அந்த கதை காலகட்டம். இந்த நவீன வாழ்வில் வந்து செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதாவது வீட்டை விட்டு கிளம்புற நேரம், நல்ல நேரம் எது அப்படின்னா, மொபைல் வந்து ஃபுல் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதுதான் நல்ல நேரம். ஃபுல் பேட்ரி சார்ஜ் ஆகலைன்னா சார்ஜ் போட்டுட்டு போவோம், இல்லைனா சார்ஜரையும் தூக்கிட்டு போவோம். மொபைலில் வந்து பேட்ரி ரொம்ப குறைஞ்சிருச்சு, சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா அதுதான் நமக்கு அந்த கெட்ட நேரம் மாதிரியோ தோணும். நமக்கு ஒரு மாதிரி அர்ஜ் ஆகிட்டே இருக்கும், மொபைல் சார்ஜில் போடணும்னு அர்ஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த மொபைலில் வர்ற ஒரு குறுஞ்செய்தி ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிற ஒருவருடைய குடும்பத்துக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு நல்ல பாதிப்புகளையும் கெட்ட பாதிப்புகளையும் உருவாக்குது இந்த மொபைல் அப்படிங்கிற இந்த சாதனம், அதில் இருக்கிற செயல்பாடுகள், அதில் வர குறுஞ்செய்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இந்த குடும்பத்தில் வந்து நல்ல கெட்ட அந்த ஒரு பாதிப்புகளை வந்து உருவாக்குது, மனிதனுடைய மதிப்பீடுகள் மீது அது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து செயல்படுத்துது, அந்த மொபைலுக்கு பின்னுமான மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக நான் வந்து அவருடைய இமயத்தினுடைய நெஞ்சறுப்பு அப்படிங்கிற ஒரு நாவலை சொல்லலாம். கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. கவிதை தொகுப்புனா எதிர்பதிப்பகம் இப்போ வந்து மற்ற விலங்கு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. பூவிதழ் உமேஷனுடைய 6வது கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பு. அதாவது வந்து ஒன்று சொல்லுவாங்க, கேள்வியை வந்து கேட்கறது மூலமாக பதில் எழுதி பதிலை வந்து நம்ம வந்து திருத்துறது அப்படிங்கிறது ஒரு முறை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த தொகுப்பு கவிதைகள் வந்து பதிலை திருத்தி கேள்வியை கண்டுபிடிக்கிற ஒரு முறை அப்படின்னு நான் வந்து இந்த கவிதை தொகுப்பினுடைய ஒரு பண்பாக நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான கவிஞர் பூவிதழ் உமேஷ். கிட்டத்தட்ட வந்து 6 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு, 12 சிறார் நூல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து தமிழில் எழுதிக்கிட்டு இருக்க கவிஞர்களில் பெங்குவின் அப்படிங்கிற பதிப்பு நிறுவனம் ரொம்ப முக்கியமான பதிப்பு நிறுவனம். அந்த பதிப்பு நிறுவனத்தில் நேரடியாக ஆங்கில கவிதை எழுதின ஒரே கவிஞர் வந்து தமிழ் கவிஞர் பூவிதழ் உமேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இப்போ 6வது கவிதை தொகுப்பு மற்ற விலங்குன்னு ஒன்று வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமான தொகுப்பு. அந்த தொகுப்பு எல்லாருமே வந்து கவிதை வாசகர்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பரிந்துரை செய்கிறேன். வித்தியாசமான தொகுப்பு.